தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன். இந்த 2 பேர் பேசுனதை வச்சு எனக்கு ஒரு பழமொழி ஒன்று ஞாபகம் வருது. ஒத்த ரோசா புள்ளைய நல்லா வளர்த்துருக்காங்கம்மா, அதனால தான் பிறந்த வீடு பெருசுன்னு நீங்க எல்லாம் பேச வந்திருக்கீங்க. கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு வரும்போது எங்களுக்கு பெருமை இல்லை, மதிப்பு இல்லை. உண்மையா இவங்கெல்லாம் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆண்கள்லாம் பொண்ணு பார்க்குறங்கிற பேர்ல ஒத்த நொடியில இந்த முகத்தை பார்த்து ஆமான்னு தலையாட்டினதோட பாவம் தாங்க இதோட விளைவெல்லாம் வந்து நிற்குது. நடுவர் அவர்களே, இத்தனை பெண்கள் 6 பெண்கள் வந்து இன்னைக்கு மேடையில உட்கார்ந்துருக்கோம்னா அவரவர் கணவர் நீ போய் நல்லா பேசிட்டு வான்னு சொல்லி எங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு மகளிர் தினத்துல ராஜ தொலைக்காட்சியில் இத்தனை பெண்மணிகள் உட்கார்ந்துருக்கோங்க. நடுவர் அவர்களே, பிறந்த வீட்டுல நாங்கெல்லாம் இளவரசிங்க, ஆனா புகுந்த வீட்டுல நாங்க பட்டத்து ராணி. ரேஷன் கார்டுல பிறந்த வீட்டுல வெறும் உறுப்பினர் நாங்க, ஆனா புகுந்த வீட்டுல தான் நாங்க குடும்ப தலைவிங்கிற அந்தஸ்தே எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அந்த மகிழ்ச்சியும் அந்த பெருமையும் புகுந்த வீட்டுல தாங்க கிடைக்கும். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் வீட்டுல எனக்கு என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த நிச்சயதார்த்தம் மட்டும் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிறந்த வீட்டுல புகுந்த வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த பெண்ணுக்கு கல்யாண கலைன்னு ஒண்ணு வரும். புகுந்த வீட்டுக்கு போகும்பொழுதுதான் வரும். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல என்னங்க அப்பா அம்மா வச்ச பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இதே கல்யாணம் பண்ணிட்டு புகுந்த வீட்டுக்கு போங்க, தன் கணவர் தனக்கு வைக்கக்கூடிய பேர் என்ன தெரியுமா? என் செல்லம், என் புஜ்ஜி, என் அம்மு, என் பப்பு, என் பாப்பு, என் ஸ்வீட்டி, என் ஹாட்டி, என் தங்கப்புள்ள, என் லட்டு, என் பட்டு, என் சிட்டு. எத்தனை பேருங்க வருது? அதாவது பிறந்த வீட்டுல நீ வந்து ஒரு காலம் வரைக்கும் நீ வாழ்ந்த வீடு, ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீ அது வந்து போகும் வீடாக மாறி போகும். ஆனால் புகுந்த வீடு மட்டும்தான் அது வரமான வாழ்வை தந்த வீடாக நமக்கு கொடுக்குன்னு சொன்னா அந்த வீடு தான் நமக்கு பெருமை சேர்க்கும். அதாவது பிறந்த வீட்டுல பெருமைன்னு சொல்றாங்கல்ல, ஒரு 5 பெண் குழந்தை 6 பெண் குழந்தை பிறந்தா என்னங்க பேர் வைக்கிறாங்க? போதும் பொண்ணுன்னு பேர் வைக்கிறது அந்த பிறந்த வீட்டுலங்க. உண்மையிலேயே இந்த அண்ணன் தம்பி கிட்ட பூரா சொத்தை வாங்குறதுக்காக போய் வக்கீல்கிட்ட போய் நிக்கிறது தான் அந்த பிறந்த வீடு. நீதி கேட்டு சொத்து வாங்குற பிறந்த வீட்டுல பெருமை இருக்கா? சொத்தையே எங்க பேருக்கு தாரவாக்கக்கூடிய புகுந்த வீட்டுல பெருமை இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இனிமேல் அந்த வார்த்தையை பேசுவாங்களா நடுவர்கள்? ஒரு பெண்ணுக்கு ஜுரம் அடிக்குது, காய்ச்சல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 1000 மாத்திரை 1000 சிறப்பு குடிச்சாலும் வரக்கூடாது அந்த சுகம். தன் கணவன் வீட்டுக்குள்ள வரும்பொழுதே என்னம்மா உனக்கு ஜுரம் அடிக்குதான்னு சொல்லி தன் தலையோடு அப்படி அரவணைச்சிக்கும் பொழுது அந்த மனைவிக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுகமும் இன்பமும் நிச்சயம் அந்த பிறந்த வீட்டில் கிடைக்காது நடுவர்களே. அது கணவன் வீட்டில் மட்டும்தான் கொடுக்க முடியும். பிறந்த வீட்டில் எங்களுக்கு ஒரே ஒரு பெயர் தான், மகள் என்கின்ற பெயர் மட்டும்தான். ஆனால் எங்களுக்கு புகுந்த வீட்டில் எப்படி தெரியுமா? நகையும் நட்டும் போட்டு இருந்தா சொர்ண லட்சுமி, நமக்கு நஞ்சையும் புஞ்சையும் வாங்கி தந்தா தானிய லட்சுமி, வீரங்காக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, வீரங்காக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, எதிலும் மனசு வச்சு ஜெயிச்சு வந்தா விஜயலட்சுமி. எத்தனை லட்சுமி பாருங்கய்யா, அவ என்ன லட்சுமி கூறுங்கய்யா, உங்க அத்தனை பேருக்கு படியலக்கும் அன்னலட்சுமி ஆகுமையா, அன்னலட்சுமி ஆகுமையா. யாராவது பிறந்த வீட்டில் தன் மகளுக்காக கோவில் கட்டிய வரலாறு இன்னைக்கு இருக்குதா? நிச்சயம் கிடையாது. ஆனால் சென்னையில் ஒரு தொழிலதிபர், சேலத்திலே ஒரு விவசாயி, மயிலாடுதுறையில் ஒரு காவல் அதிகாரி, திருப்பத்தில் ஒரு விவசாயி தான் கட்டிய மனைவிக்காக தன்னை விட்டு பிரிந்த பிறகும் என் இதயத்தில் கோவில் கட்டாவிட்டாலும் பரவாயில்லை என்று தன் மனைவிக்காக கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து இன்று வரை தெய்வமாக வழிபடும் தெய்வமாக வணங்கக்கூடிய புகுந்த வீட்டில் தான் பெண்ணுக்கு மதிப்பும் பெருமையும் இருக்குகிற. தயவு செய்து மறந்துடாதீங்க. ஏன் தெரியுமா? ஒரு பெண் அன்பாக இருந்தால் தாய் சிறந்தவள் என்று அர்த்தம், ஒரு பெண் வீரமாக இருந்தால் தந்தை சிறந்தவராக இருக்கிறாள் என்று அர்த்தம், ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருந்தால் கணவன் சிறந்தவராக இருக்கிறாள் என்று அர்த்தம். அந்த புகுந்த வீட்டில் தான் பெண்ணுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் இருக்கிறது என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.